தீர்த்த தடையன் மரணின் வரம் பாடல கூட்டங்களை ஒன்றாக சேர்த்து பாடல கூட்டங்களுக்கு தலைவராக தலைவராக திகழ்ந்து வருகிறேன். ஆனால் நான் எப்படி பிறந்தேன் என்பது அனைவருக்கும் தெரியும். இருந்தாலும் ஒரு நேரத்தில் தேவ உலகத்தில் 12 வருடத்துக்கு ஒரு முறை தேவ சபை கூடுவது வழக்கம். அந்த நேரத்தில் தேவர் 3 ஒருங்கே இணைவது வழக்கம். அந்த நேரத்தில் சூரியனுக்கு ரதம் ஓட்டும் அருளானவன் நான் சென்று வருவாக உரைத்தான். அங்கே சூரிய பகவான் மறுத்தான். அதை மறுத்தும் அவன் வெறுத்தும் அருளா தேவ உலகம் சென்றால் உனக்கு வரவேற்பு மாலை கிடைக்காது என்று உரை சொன்னான். நான் தேவ உலகம் சென்று வரவேற்பு மாலையோடு வெற்றியோடு வருகிறேன் என்று சூரிய பகவானிடம் முறையிட்டான். இதை கேட்டா சூரிய பகவான் எப்படியா இதை சென்று வாருனா என்றார். ஏனென்றால் இவன் அங்கம் குறைந்தவன் என்று நினைத்தார்கள். அருணன் அங்கம் குறைந்தவன் அல்ல, ஆனால் அங்கம் குறைந்தவன் என்றால் அவர் சிறிய தாய்க்கு 100 பிள்ளைகள் பிறந்தது. அந்த பிள்ளைகள் பிறந்தவுடனே பூமியில் தவழ்ந்தது. இதை கண்டவள் மூத்தவள் என்ன செய்தார்? நாம் இருப்பது முட்டை. அந்த முட்டையை தங்கைக்கு 100 பிள்ளைகள் பூமியில் தவழுகிறது என்று ஒரு முட்டை எடுத்து பூமியில் கட்டினார். கட்டிய உடனே பாதம் ஊனமானது. அந்த பாதம் ஊனமான பிறகுதான் அவன் அங்கம் குறைந்தவன் என்று சொன்னான். ஆனால் சூரிய பகவான் பார்த்தார். அருணா, நீ அங்கம் குறைந்தவல்ல, பார்ப்பவருக்குத்தான் அங்கம் குறைந்தவன் அருணா. ஆனால் எனக்கு உன் பாதத்தை வளர்க்கிறேன், எனக்கு ரதசாரியாக விலக வேண்டும் என்று சூரிய பகவான் ரத ஓட்டாக சென்றார். ஆனால் இதுவரை அங்கம் குறைந்தவன் தான் புகழ் அன்னவருக்கு அவன் பெண்வேடு தடுத்து சென்றான். தேவ உலகம் வரவேற்பு மாலை கிடைத்தது. தேவ உலகத்திலே தேவேந்திரன் அவன் மீது மோகம் கொண்டான், ஆசைப்பட்டான். அவள் விருப்பத்திற்கு இவள் வெறுப்புக்கு பிறந்தவன் தான் இந்த வீரவன். அதே நேரத்தில் சென்றார் சூரிய பகவான். சூரிய பகவான் சந்தித்தார். என்ன சந்தித்தார்? அருணா, அருணா எப்படி சென்றாய் என்றான். உருமாறினான், பெண் உருவாக மாறினான், ஆசை கொண்டான். அந்த நேரத்தில் யார்? சூரிய பகவான் ஆசை கொண்டான். அருணா, அந்த ஆடவனை விட பெண் உருவம் அழகாக இருக்கிறது என்று மோகம் கொண்டான். மோகம் கொண்டான். அங்கே ஒரு குழந்தை பிறந்தது. அவன் தான் என் உடல் பிறந்த தம்பி நானும் அண்ணன் தம்பி இருவர் வாழ்ந்து வருகிறோம். அது மட்டுமல்ல, எங்களோடு வயதில் மூத்தவர் வீரஜாம்பு ஆஞ்சநாயர் என் தம்பி அனைவரும் ஒருங்கே கிருக்கிந்தாபுரியிலே நல்ல முறையிலே ஆட்சி புரிந்து வருகிறோம். ஆனால் என் மனைவியை பார்க்க வேண்டும். தாரை தாரை தெரிகிறதா நான் யார் என்பது? இடம் பிடிக்க எவ்வளவு பார்க்கலாம். எதுக்கு இடம் பிடிக்கணும்? என்ன சொல்ல? நான் முறையோடு சென்றேன். ஆனால் உன் ஞாபகம் மறந்து விட்டேன். இருந்தாலும் பாராட்ட ஞாபகம் மறந்துடுவாதான் தெரிஞ்ச சுத்தினேன். யார் நானு? யாரு? ஐயப்பன் தெரு சுத்துங்க. கூட மாட்டா சுந்தராணி மனுஷா சுந்தரான போகலான்றாங்க. மனுஷா சுந்தரான் போனா மாட்டா இல்லப்பா கால்யா அடிக்காத அடிக்காத பாவம் சொன்னியாப்பா. இவ்வளவு பாவம் நான் யாருன்னு தெரியாது கேக்குறேன். பெருத்தோட சுத்திக்கிறேன். யாரு நானு? யாரு தெரியல, எப்போ அதுவும் தெரியாது. எதுக்குதான் வெளியே வந்தப்ப என் கூட மயிரை புடுங்குவாங்க.
டேய் 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 ஏய் சிவா வாடா டேய் வாடா வரல போடா. பேசிக்கலாம். அவன் அந்த தாளம் கூட அடிக்க மாட்டான். நீ ஆடுங்க போடு. கால் அடியா உன்ன கால் வை கால்ல எப்படிடா வாங்க அடிக்கவே தெரியல. யாரு புடி அடிக்க யார முல்ல நம்ம ஏய் அது பொறங்கடா தாய் வரணும். கால் வை கால் வை யாட்டி விடல வா டேய் உங்கள் இருவருக்கும் இந்த கிஸ்கனையிலே அனுதினமா வருங்க நாங்க அப்படின்னா படிப்பீங்க ஏன் இவ்வளவு தாமதம் இல்லைங்க ஏன்டா காலத்தாமன்னு கேக்குறீங்க வாங்க ஐயா என்ன சொல்லு எனக்கும் ரொம்ப நாளா அமாவாசை கும்பிடணும்னு ஆசை உனக்கு ஆமா அமாவாசை கும்பிடணும்னு எனக்கு ஞாபகம் மாத்தியாச்சா தெருவா சொல்லி போறேன் எதுக்கு அமாவாசை கும்பிடணும் நீ கும்பிடு ஆமா எங்க ஊர் அமாவாசை ஜெயிலுக்கு போய் வெளியே வராம என்ன அவன் பையன் அமாவாசை ஆனா நீ அமாவாசை கும்பிடணும் அமாவாசை கும்பிடலாம் சொல்லி போறேன் அவன் ஜெயில விட்டு வந்து டீ சாப்பிட்டுங்கிறான் அமாவாசை வந்து அமாவாசை புடிக்கணும் சொன்ன பாரு செவுடு மேல 2 குத்தம் என்ன செய்யலாம் நான் கேட்டேன் டேய் அப்படியே அடிச்சுட்டு போடுறா என்னோட ஐயா வந்து கும்பிட சொன்ன பாரு டேய் நானே வந்து 2 வருஷமா ஜெயில இப்பதான் வெளியே வரேன் என்ன பிடிக்கணும் சொல்றியே பிடிக்க கூடாது சொல்லி சொன்னேன் நான் என்ன பண்ணேன் சரி நம்ம தெருவுக்கா போனதானே நம்மள கேக்குறாங்க நம்ம ஒன்னா நம்ம கைனிக்கா போயிட்டு சொல்லிட்டு நான் பிடிக்க கூடாது சொல்லி போறேன் செங்கல் சூளா அறுத்தா அப்பதான் வந்து சூளையில வந்து நெருப்பு வைக்க போறோம் நெருப்பு எரியல பிடிக்கல காரணம் எங்க நான் தான் பிடிக்க கூடாது சொன்ன பாரு அவன் வந்தா செவ்வளவு மலை போட்டான் நான் அவனை கேட்டேன் ஏன்டா என்னாச்சுன்னு டேய் நானே கந்து வட்டி கடை வாங்கி இப்பதான் சூளை போடுங்கிற நீ பிடிக்க கூடாது சொல்லி மாட்டா நல்லா பிடிக்கணும்னு சொல்லி மாட்டா சொன்னாச்சு ஆமா என்ன பண்ண வந்து தெருவுல போகிறேன் சிலிண்டர் வச்சு ஒரு பாட்டி வீடு எரியுது சிலிண்டர் வச்சு ஒரு பாட்டி வீடு திகின்னு எரியுது நான் என்ன பண்ண போயங்க நல்லா எரியணும்னு சொன்னேன் உன்னோட பேச நேரம் இல்லை என்னுடைய மனைவி தாயை சந்திக்க புறப்பட்டு வா என்ன
ஒன்றின் பின்னே மன்னவனை தலைமகனாய் வாசகி கற்பி சென்று நாளடைய திருப்பதும் நல்ல சொல்ல கமல் அப்படிங்க இந்த கிஷ்கிந்தை ஆலப்படியோட சுவாமிக்கு வணிகராக தாரை 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 தேவனுடைய சீர சிறப்பு ஓடு வந்தே அனிதம சென்று இவருடைய கணவரை கடவுள் சமயத்தில் நான் என்ன தெரியுமா பரிசு கொடுத்தேன் இந்த மன்னன் தாலி மனைவியாக இருக்க வேண்டும். தாரை உன்னை பார்த்தவன் எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி கிடைக்க பெற்ற உடலின் உயிரின் உடலை விட்டு பிரியாத கணவன் நான் இருக்க, எல்லுக்குள் என்னையும் கண்ணுக்குள் ஆறுயிர் மனைவி நீ இருக்க, இனி நாம் இருவருக்கும் துன்பமே வராது. அப்படி இருக்க என்னை பார்த்தவுடன் எப்படி தெரியுமா இருக்கு? அந்த அழகிலே வந்து ஆட்டத்திலே ஊர்வசி கவிதையின் கற்பனைக்கு ஒரு சரியான தாரை கனிந்தாடோ கலைவாணி
உனக்கு மட்டும் ஆசை என்பது இருக்கிறதா என்ன? எனக்கு ஆசை என்பது இல்லையா? உன்னை பார்க்க மாட்டேன். உன்னிடத்தில் ஓடி வந்து ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று என் மனதில் ஆசைங்க. என்ன விஷயம்? அதான், உனக்கு மட்டும் ரகசியம் சொல்லே அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. எனக்கு மட்டும் சொந்தமல்லவா? உனக்கு மட்டும் ரகசியம் சொல்லே அந்த ரகசியத்தை அறிவோம் சொல்லிவிடாதே. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்லே அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. மலவரையில் கடவுளாக மாலை சூடுவேன். அவர் மாதிரிலே வெல்லுவாக தான் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்லே அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. ஹலோ பார்த்தாயா? பார்வை பறக்க வண்ணப்பறவை நம்மை பார்த்து சுதந்திரமாக வாழ முடியுமா என்று நினைக்கின்றது. வீசும் தென்றலிலே நமது மேனியை சொல்லிக் கொண்டே புறப்பட்டவரையா எதற்காக தெரியுமா உன்னை பார்க்க வேண்டிய கண்ணே? பன்னீரில் அணைந்திட்ட பூவிலே பரிதிதமுள்ள தாய். கண்ணே, உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? எதற்கு? ஒரு சந்தோஷமான செய்தி உங்களை உரைக்கப் போகிறேன். என்ன செய்தி? ஆனந்தமான செய்தி, நற்செய்தி. செய்திகள் புரியவில்லையே. நாமோ கானகத்தில் வாழ்ந்து வருகிறோம். 72 வல்லரசனுக்கு தலைவனாக வாழ்ந்து வருகிறேன். ஆகையால் எனக்கு யாராகிலும் எதிராளி வந்து என்னை கொண்டுவிட்டால் என்ன? ஆகையால் நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? தயக்கமில்லாமல் கேட்க வேண்டும். நான் இமாச்சல செல்ல வேண்டும். ஈசனை கோரி அரிய பெரிய வரம் பெற வேண்டும். ஆமா, ஈஸ்வரன் கோரி வரம் பெற வேண்டும். ஹரிபுர வர வேண்டும். ஆமா. இப்போது கையிலே கமலத்தை ஏந்தி காவிரி அணிந்து இமாச்சல செல்கிறேன். எனக்கு விடை கொண்டு சொல்கின்றாயே. ஆமா. எதற்காக போக வேண்டும்? ஏன் சாமி, எதற்காக நான் வானவர் கூட்டத்திற்கு ஏதாகிலும் ஆபத்து ஏற்பட்டால் நான் ஒரு வழியை பார்த்துக் கொள்வேன். அல்லது எனக்கோ ஒரு ஆபத்து ஏற்பட்டால் என்ன செய்வாய்? தவம் செய்ய போகிறேன் சிவபெருமான். சாமி, ஆ. வேண்டாம் சாமி, நீங்க தவத்திற்கு போக வேண்டாம் சாமி. தவத்திற்கு போக வேண்டிய வார்த்தை கேளுங்க. பலமுறை சொல்றேன். தவத்துக்கு போகும்போது நீ கண் கலக்குற. ஒரு ஆலயத்துக்கு போகும்போது சந்தோஷமா இருப்போம். யாரு என்ன உன்னுடைய கணவன் தானே? எதுக்கு போறான்? ஆலயத்துக்கு போ. உனக்கு பிறகு இந்த கிருஷ்ணனை ஆள்வதற்கு நம்முடைய மகன் அங்குதன் இருக்கின்றான். இருக்கிறான். அப்படி இருக்கும்போது இப்படி இமாச்சலை சென்று ஈழத்தில் வரத்தை பெற போகிறேன். விடை கொடுத்து சொல்கிறாயே. உன்னை என்னால அனுப்ப முடியாது சாமி, அனுப்ப முடியாது. யாரை? போக முடியாதா? முடியாது சாமி. இது என்ன ஆபத்தா நடக்கிறதா? காணாமமா அற்புதத்தை கொண்டு
அதிசயப்படுகிறாரு கோணவா ஏறியபடி என்னை கட்டி மனமுடித்த என் சிங்கனுடையே துறையே அந்த கையிலையில் வீட்டிருக்கார் அந்த பரமனை கண்டி வரமத கட்டி வரும் என்றார் உன்னை விட்டு பெரிய சுவாமி சுவாமி இமாச்சல சென்று ஈனத்துக்கு வருத்தப்பட போகிறேன். நீ கூறுவது முறைதானா? நீ சொல்வது சரிதானா? ஐயோ அப்படி உனக்கு சீக்கிரம் மதிலில் ஜெயமதை சீக்கிரம் மதிலில் ஜெயமதை நல்லெண்ணத்தோடி சீக்கிரம் நான் தவம் இருந்து வரம் பெற்று வர வரையில் நம்முடைய மகன் அங்குதனை பத்திரமாக பார்த்துக்கொள். அத்தா, நீங்கள் இமாச்சல சென்று ஈஸ்வரத்தை வருத்த பெற்று வரும்போது எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? என்ன நம்முடைய மகன் ஒரே மகன் ஒப்பற்ற மகள் இருக்கிறான் அல்லவா? உண்மைதான் அங்குதன். அவன் விளையாடுவதற்கு ஏதேனும் ஒரு விளையாட்டு போல நீங்கள் கொண்டு வர வேண்டும். தவம் செய்து இல்லத்தை நாடி வரும் சமயத்திலே நம்முடைய மகன் ஒரே மகன் ஒப்பற்ற மகன் அண்ணன் விளையாடுவதற்காக விளையாட்டு பூச்சி கொண்டு வர வேண்டும். இதுதானே உன் வார்த்தை சிறுமேற்கொண்டு அப்படியே நம்முடைய மகனுக்கு விளையாட்டு பூச்சி கொண்டு வருகிறேன்.
இமாச்சல சென்று ஈசத்தை வருத்தை பெற போகிறார். என்னுடைய மகனுக்கு எந்த ஒரு ஆபத்து இல்லாமல் நீங்க தனமா காக்க வேண்டும். அம்மா தாயே கோமாதா எங்க குலமாதா குலமாத நலக்காக்கும் குலசீலா விவாவில் அருள் பொங்கும் திருமாலா திருநீலகண்டா, உன்னை துதிக்க இந்த மாணவர் கூட்டத்தின் தலைவன் வந்திருக்கிறார். திருநீலகண்டா, தில்லை நட ராஜா, சக்திக்கு இடமாக கொடுத்தவா செயல், சக்திக்கு இடமாக அளித்தவரே, ஆண்டவா என கருள் புரிவாய். இந்த ஐந்தறிவு படைத்த மாணவர் உன்னை வணங்குகிறேன். ஆதியாய நாதையான జనయాలో పరమేశ జగదీశ జనయాలో పరమేశ
என்னையாளோ பரமேசா ஐயனே, உன்னை கோரி இப்பேற்பட்ட தவம் இருக்கிறேன். எனக்கு காட்சியளிக்க வரமாட்டாயா? மனமில்லையா ஆண்டவா? கலை வாழ் பரமேசா ஜெகதீசா. யாரை கோரி தவம் இருக்கிறாயோ அந்த முக்கிய ஈசன் முன்னே வந்திருக்கிறேன். கண் திறந்து பார். இந்த ஐந்தறிவு படைத்த வானத்து தலைவர் வாணி தங்களை வணங்குகிறேன். இப்போது காட்சி அளிக்க வந்து விட்டாயா? கண் விழித்து பார்க்கலாமா ஆண்டவா? பார்க்கலாம். உனக்கு என்ன வர வேண்டும்? ஐயனே, நானோ கானகத்தில் வாழ்ந்து வருகிறேன். ஆகையால் என்னோடு யார் ஒருவர் சமர் புரிய வருகிறாரோ அவர் பிரதிபல என்ன வந்து சார வேண்டாம். ஆனால் ஒன்று என்றால் அளவு கடந்த சந்தேகம். பிரதார கமலத்தில் ஈடுபட்டால் அன்றே உனக்கு மரணம். ஆண்டவா, நான் உன்னிடத்தில் வரப்பெற்றேன். ஆனால் அங்கிருந்து ஒரு குற்றுமிழி வைத்து விட்டார். ஏனென்றால் மாற்றாருடைய மனைவி மீது ஆசை சொன்னால் எனக்கு அன்றே மரணம். நான் மனைவி மீது போக போறேன். என்னுடைய மனைவி தாரை இருக்கிறாள், அதுவே எனக்கு சந்தோஷம். வருகிறேன் ஆண்டவா, கற்பகமே உலகில் நீ துணையாரம்மா கற்பகமே உலகில் நீ துணையாரம்மா நீயே கதியன போற்றும் என்னை கல்பாரம்மா கற்பகமே உலகில் நீ துணையாரம்மா அற்புதமெல்லாம் நிகழ்த்தோம் அருந்திரம் உடையவனே ஆனந்த வாழ்வுதன்னை அன்பர்க்கு அளிப்பவனே கற்பகமே உலகில் நீ துணையாரம்மா அலைக்கடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே
பெண்ணே! ஏய்! பெண்ணே! யாரு? நான் யார் என்று உனக்கு தெரியாதா? ஏய், அதுக்குள்ள நின்னு போச்சு. தென்னிலங்கை கதிபதி ராவணேஸ்வரன். அடடி, 10 சிரம் 20 கரம் கொண்ட தென்னிலங்கைய ராவணேஸ்வரா, தென்னிலை கணவர் இல்லாத நேரத்தில் இந்த இடத்தில் எதற்காக வந்தாய்? எனக்கு தோல் பலம் துடிக்கிறது. உன்னுடைய கணவனின் வாலி எங்கே? தோல் வளம் இருக்கிறது. என்னை விட பலசாலி என்று கூறுகிறார்கள். அதனால் அவனை பார்க்க வேண்டும். உன்னுடைய கணவன் எங்கே இருக்கிறார்? இந்த கிருஷ்ணனை வானசேர கூட்டத்தில் கலைஞர் விலகக்கூடிய கணவரை பார்த்து எதிர்கொள்ள போகின்றேன். ஆமா, என்னுடைய கணவரை உன்னால் எதிர்கொள்ள முடியுமா? முடியும். கணவர் சென்றதுக்கு உன்னுடைய சொல்ல முடியுமா? ஆமாம், எங்க இருக்கிறான் அதை கூறிவிடு. ஒரு முறை பல முறை கூறினாலும் என்னுடைய கணவர் இருக்கிறதை சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. அடி என்னடி எத்தனை பேசுறாய்? அடி ஏன் இதை மக்கள் பேசுறாய்? சொல்லுகிறேன். உண்மை. புக்கன் படத்தை ஈசனை கோரி தபம் இருக்க உன்னுடைய கணவன் இமச்சாரம் செல்கிறார். ஏய், அப்படி என்றால் இப்போ இதை செல்லுகிறேன். இமச்சாரம் உன்னுடைய கணவனை சந்தித்து வருகிறேன். கணவனை சந்திக்க போகிறேன். உண்மைதான். அங்கு சென்றால் உனக்கு என்ன நடக்க தெரியுமா? என்ன நடக்கும்? அங்கு போனால் கெடிதல் நேரம்
உனக்கு ஆபத்து கிடையாது. அங்கு சென்றால் உன்னுடைய உயிருக்கு எனக்கு ஆபத்தா? ஏய், தென்னிலங்கைக்கு அதிபதி என்னை எதிர்ப்பவன் எவனுமே கிடையாது. இப்போ இதை சொல்லுகிறேன். இமச்சாலம், உன்னுடைய கணவனை பார்த்து ராமேஸ்வரா, தடுக்க தடைப்படவில்லும் நீ தானே தேடி கொடை பல்லோ பல்லோ தடுக்க தடைப்படவில்லும் நீ தானே தேடி கொடை பல்லோ நீ இப்ப எங்க செல்கிறாய்? காட்டாற்று வெள்ளமானது கரை புரண்டு வருகிறது. அந்த காட்டாற்று வெள்ளத்தை தடை போட நினைக்கிறாய். அது உன்னால் முடியாதா? ஏய், நான் யார் என்று உனக்கு தெரியாது. எப்பேற்பட்ட பலசாலி என்று உனக்கு தெரியாது. உன்னுடைய கணவனை சந்தித்து விட்டு பிறகு வந்து சந்திக்கிறேன். வருகிறேன். உன்னுடைய விதியை யாருடைய தலையெழுத்து மாற்ற முடியும்? என்னுடைய கணவனுக்கு தான் இறக்க போகிறதா? அதுக்கு நான் பொறுப்பாக முடியும். ஆண்டவா சுவாமி, ஈசனை கோரி அறியாமையை வருத்தம் பெற்று விட்டோம். ஆனால் இந்த மலையில் சற்று உறங்கிவிட்டு பிறகு போகலாம்.